வணக்கம். பீஃப், மாட்டிறைச்சி, ரெட் மீட், பீஃப் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் வியாபாரம் நடக்குது. ஆனா இது தடை செய்யணும், கோரட்சகர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நார்த் இந்தியால சதி பண்ணிட்டு இருக்கு. இந்த யூதர்கள் ஆரம்பத்துல இருந்தே மாட்டிறைச்சி சாப்பிட்டு பழகிட்டாங்க. அவங்களால அதை விட முடியல. இந்த மாட்டு இறைச்சியும் பன்னி இறைச்சியும் எல்லாத்துலயும் கலந்து கலந்து வச்சுக்கிறாங்க. பெண்களும் சரி ஆண்களும் சரி எல்லாமே சாப்பிடத்தான் செய்யறாங்க. நம்ம கிட்ட வந்து சொல்றது நீங்க சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் வந்து சட்டவிரோதம் அப்படின்லாம் சொல்லி 10 கிராம் கோகெயின் ட்ரக்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிறதெல்லாம் கூட நார்த் இந்தியால குற்றம் குற்றம் இல்லை. ஆனா வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஹைதராபாத்ல இருந்து நார்த் இந்தியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. நீதிபதிகள்லாம் பார்த்துட்டு அவங்களாலையும் எந்த கேள்வியும் கேட்க முடியல. அந்த லாரி எல்லாம் சீஸ் பண்ணப்ப கூட அவங்க வந்து இல்ல இது மாட்டு இறைச்சி இல்ல எருமை கறி அப்படின்னு சொல்றாங்க. நீதிபதிகள் அதுல சாட்டிஸ்ஃபைடா இல்ல. அவங்க நீதிபதிகள் அந்த பதிலுக்கு அவங்க இது சரியான இது கிடையாது அப்படின்னு அவங்க சொன்னாலும் இவங்க ஆளும் கட்சின்றனால எல்லா இடத்துலயும் எது வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. அமெரிக்கால இந்த கோரட்சகர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் பேன் பண்ண போறாங்க. இங்கேயும் அவங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வரப்போகுது. இங்கேயுமே அவங்களால எந்தவித ஆட்டமும் பண்ண முடியாது, போட முடியாது. முன்னாடி மாதிரி இவங்க அடங்கிதான் இருக்கணும். இனிமேல் யூதர்கள் விழுவார்கள், தமிழர்கள் எழுவோம். நன்றி.